வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு மே மாதம் என்று சொல்லப்படுவது கத்தோலிக்கர்கள் மத்தியிலே இது வணக்க மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இந்த வணக்க மாதத்திலே, அதாவது ஆலயங்களில் இருக்கின்ற மாதா சுரூபங்கள் வீடுகள் தோறும் எடுத்து செல்லப்பட்டு அங்கே சவுமாலை செபிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அப்படியான ஒரு செயற்பாடு தான் இன்றைய தினம் எங்களது இல்லத்திலே இடம்பெற இருக்கிறது. அவற்றைத்தான் உங்களுக்கு காட்டப் போகிறோம். என்ன இடம்பெறுகிறது என்பனவற்றை முழுமையாக பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். வந்தோமம்மாயே பாரமமை பாரு நோதம் மர தாயே நாங்களும் பிரத்தியார் வேண்டிய ஆபரமாயிருக்க தாயே எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நான் இடைவிடாமல் பக்தியுடனும் வணக்கத்துடனும் விசுவாச நம்பிக்கையுடனும் செபம் செய்ய எனக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். நான் உம்மை இடைவிடாமல் பக்தியோடு வேண்டிக் கொள்வேனாகில் ஒரு காலம் கெட்டு போக மாட்டேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த சபமானது
உம்முடைய தயாகம் உள்ள திருக்கண்களை எங்கள் வீட்டில் திருப்பியருளும். 14ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியாவது உத்தரிய சபையிலே பிரவேசிக்கின்றது. பிரவேசித்திருந்தால் அதனுடைய ஒழுங்குகளை அனுசரிக்கிறீர்களாவென பார்க்கிறது. புதுமை: புனித கிரகோரியுஸ் என்ற பாப்பானவர் திருச்சபையை ஆளும் போது ரோமாபுரியில் கொள்ளை நோய் எங்கும் பரவியது. ஒவ்வொரு நாளும் தும்முகிற பொழுதும் கொட்டாவி விடுகிற பொழுதும் மக்களில் அநேகர் திடீரென நோய் கண்டு ஆயத்தமும் பாவ சங்கீதனமும் இல்லாமல் அவலமாய் மடிந்தார்கள். அப்பாப்பானவர் அதை கண்டு பொதுவான செபங்களை செய்யவும் வேண்டுதல் பண்ணவும் கட்டளையிட்டிருந்தாலும் கொள்ளை நோய் நீங்காமல் அநேகரை மடியும்படி செய்தது. பட்டணத்து மக்கள் எல்லாரும் பயந்து கலங்கும் பொழுது தேவ மாதாவின் இரக்கத்தை அடையும் பொருட்டு அப்பட்டணத்தில் இருக்கும் குருக்கள் எல்லாரும் சுவிசேகரான புனித லூக்காஸ் என்பவர் வரைந்த பரிசுத்த கன்னிகையின் திருப்படத்தை மாதோர் என்னும் தேவா மாதா கோவிலுக்கு இருவராக வரிசை கிரமத்தோடும் ஆறாவாரத்தோடும் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் பவனியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என அப்பாப்பானவர் கட்டளையிட்டார். அப்பொழுது தேவமாதா அப்பட்டணத்தை இரக்கமாய் பார்த்து ஒரு புதுமை செய்தாள். அது எவ்வாறெனில் தேவமாதாவின் படத்தை கொண்டு சென்ற குருக்கள் எந்தெந்த தெருவிலே நடந்து சென்றார்களோ அந்தந்த தெருவில் கொள்ளை நோய் நின்றதும் தவிர அப்பொழுது ஆதிரியான் என்னும் கோபுரத்தில் ஒரு சம்மனசானவர் மனித உருவுடன் தோன்றி ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வாளை உரையிலே வைக்கிறதை ஜனங்கள் எல்லாரும் கண்டதுமன்றி அநேகம் சம்மனசுகள் இப்போது திருச்சபையில் வழங்குகின்ற ரெஜினா சேலி என்கிற சபத்தை பாடுகிறதை கேட்டு சந்தோஷப்பட்டனர். அன்று முதல் கொள்ளை நோய் நீங்கி போனதால் மேல் சொல்லிய சபத்தை அப்பாப்பானவர் ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற சபத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்ல கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு வருகிற வியாதிகளில் பசாசின் உதவியை கேளாமல் பரமநாயகியின் உதவியை கேட்க கடவீர்கள். ஆண்டவரே இரக்கமாயிரு. இயேசுவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருள. இயேசுவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருள. மண்டலங்களில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வீஸ்வரா, உலகத்தை மீட்பளித்த சொன்னாகிய சர்வீஸ்வரா, சாந்தவாயிருக்கிற சர்வீஸ்வரா, அத்தியஸ்தமாயிருக்கின்ற சர்வீஸ்வரா, புனித மரியாயே, இறைவனுடைய புனித மாதாவே, கன்னியர்களின் உத்தம கன்னிகையே, இயேசுவினுடைய மாதாவே, கன்னியாயிருக்கின்ற மாதாவே, கன்னி தூய்மை கெடாத மாதாவே, மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கின்ற மாதாவே, சம்மனசானவர் மனித உருவுடன் தோன்றி ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வாளை உரையிலே வைக்கிறதை ஜனங்கள் எல்லாரும் கண்டதுமன்றி அநேகம் சம்மனசுகள் இப்போது திருச்சபையில் வழங்குகின்ற ரெஜினா சேலி என்கிற சபத்தை பாடுகிறதை கேட்டு சந்தோஷப்பட்டனர். அன்று முதல் கொள்ளை நோய் நீங்கி போனதால் மேல் சொல்லிய சபத்தை அப்பாப்பானவர் ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற சபத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்ல கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு வருகிற வியாதிகளில் ஆண்டவரே இரக்கமாயிரு. எங்கள் பிரார்த்தனையை கேட்டருள. எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருள. மண்டலங்களில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வீஸ்வரா, உலகத்தை மீட்பளித்த சொன்னாகிய சர்வீஸ்வரா, சாந்தவாயிருக்கிற சர்வீஸ்வரா, அத்தியஸ்தமாயிருக்கின்ற சர்வீஸ்வரா, புனித மரியாயே,
இறைவனுடைய புனித மாதாவே கன்னியர்களின் உத்தம கன்னிகையே மக்களுடைய ராய்கினியே வைவாக்கினருடைய ராய்கினியே மோசலருடைய ராய்கினியே சாட்சிகளுடைய ராய்கினியே நதியருடைய ராய்கினியே கன்னியருடைய ராய்கினியே புனிதருடைய ராய்கினியே சென்ம பாவம் இல்லாமல் பவித்த ராய்கினியே பரலோகத்துக்கு ஆரோகணமான ராய்கினியே நிச்சபமாலையின் ராய்கினியே சமாதானத்தின் ராய்கினியே உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசனுடைய சம்மதி பிரிவியாகிய இயேசுவே உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசனுடைய சம்மதி பிரிவியாகிய இயேசுவே உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசனுடைய சம்மதி பிரிவியாகிய இயேசுவே சபிப்போமாக. சுவாமி முழுதலை பார்த்து சவல சத்ராதிகளின் செய்த லட்சியம் இந்த எதிர்பார்த்து ஓடி வந்தோம். கேட்டொருவனாயிரம் வாழ்க்கை விடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டது என்பதனிடம் இப்படிப்பட்ட நம்பிக்கையால் எழுதப்பட்டுள்ளது பாத்திரை ஆட்டி வருகின்றோம். காத்துக் கொண்டும் சமூகத்திலே இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின் கேட்டு தந்திடம் தாயாரே ஆமேன். இந்த Gracias.
வேண்டிக்கிறோம். ஆமென். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-12 நிகழ்கிறது. 3ஆம் நாள் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி பார்வையாளர்களிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவார், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டார். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. தாயே, இல்லத்தில் எழுந்தருளிய தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இங்கு வசிப்பவர்களையும் வெளிநாட்டில் வசிப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எம் அனைவருக்கும் மன்னையாம் தாய்மரியே, வலயத்தில் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களின் தொழில்களையும் பிள்ளைகளின் கல்வி வாழ்வையும் நீர்தாமே பொறுப்பேற்று காத்து வழிநடத்த வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தாயே, எனது மாமாவை நோய்களிலிருந்து காத்த தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அவரை எதுவித நோய் மெனுகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். மதத்திற்காயார் இந்த வீட்டிற்கு வருகை வந்திருக்கும் வேளையில் மதத்திற்காயார் வழியாக இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கலாம். இந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவனை ஆசீர்வதிக்கலாம், குடும்ப தலைவியை ஆசீர்வதிக்கலாம். இங்கு வந்திருக்கும் மருமகன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம், நமது ஞான பிள்ளையை ஆசீர்வதிக்கலாம், அவரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம், பிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவரே, இதுவரை காலம் இவர்களை பாதுகாத்து வழிநடத்திய தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனி வருங்காலங்களிலும் இவர்களுக்கு இந்த தீய பொல்லாப்புகளும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை பாவம் இல்லாமல் ஆண்டவரும் உடனே பெண்கள் உல்லாசி பெற்றவர்
பாவமில்லாமல் பாவிகளை கடிக்கலும் நீரோமலைகளுமா போல் மிகப்பெரிய மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் உல்லாசி பெற்ற நீரே உம்முடைய திருவை சிந்தனையாகியே சோமாசி உங்கள் தைவந்தே சனாகரே திருக்கிற தாரங்களுக்கு ஆசீர்வாதங்களை பூப்பது நாங்கள் வருமானங்களை பிரசாத்தியம் பாதத்தில் ஒப்படைத்து வேண்டிக் கொள்வோமாக. உலகம் மகளிர் அவருடைய கண்மையாவின் பண்புரியாகும் நாங்கள் நிறைவாழ்வின் பெருமுதிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகமை பாரும். மன்றாட்டை தயவாயே
நல்லதுறவுகளை இதுவரை நேரமும் நீங்கள் எங்கள் இல்லங்களில் இடம்பெற்ற இந்த வணக்க மாதத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வினை கண்டுகளித்திருக்கிறீர்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.